ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 10 மேக்ஸ்ல வந்து சாப்டர் 10 சர்க்கிள்ஸ்ல இருக்க தியரம் 1 வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ தியரம் 1 வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து போர்டு எக்ஸாம்ல உங்களுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு எப்படி பேப்பர்ல எழுதணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ரிட்டனாகவும் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அண்ட் உங்களோட போர்டு எக்ஸாமை ஈஸியா கிராக் பண்ணுங்க. நம்ம இப்போ தியரம்குள்ள போலாமா? இப்போ தியரம் 1 ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? The tangent at any point of a circle is perpendicular to the radius through the point of contact. Tangent of a circle அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட்ல டச் ஆகும். சோ அது பேரு தான் tangent of a circle point of contact அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எப்பயுமே நம்ம வந்து தியரம்னாலே டயக்ராம் நம்ம வரைஞ்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த தியரம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள்ல இருக்க அந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியஸ் வந்து இந்த டான்ஜென்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குதா, பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சுக்கிறேன், ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். சோ அதோட சென்டர் ஓன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட டான்ஜென்ட் லைன். ஓகேவா? சோ டான்ஜென்ட் லைன் எக்ஸ் ஒய்னு நான் டிரா பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த டான்ஜென்ட் லைன் வந்து இந்த சர்க்கிள் எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட்ல டச் ஆகல. சோ அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் பீன்னு மார்க் பண்ணிக்கிறேன். சோ இதனால நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கிவன் எழுதணும். தியரம்ல இருந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் வந்து டான்ஜென்ட் கொடுத்துட்டாங்க. டு தி சர்க்கிள் ஹேவிங் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அட் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்து ஓபின்றது ரேடியஸ். ஓகேவா? சோ இது வந்து கிவன். அடுத்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? சோ அதாவது அந்த ரேடியஸ் ஓபி இருக்குல்ல, அந்த ரேடியஸ் ஓபி வந்து அந்த டான்ஜென்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ இதுக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணிக்கிறேன். Take any point Q on XY other than P and join OQ. இந்த டான்ஜென்ட் லைன்ல நான் கியூன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சோ எங்கனாலும் நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அதாவது பீன்ற பிளேஸ்ல இல்லாம எந்த இடத்துலனாலும் இந்த டான்ஜென்ட் லைன்ல நான் கியூன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். சோ இப்ப இங்க வந்து நான் கியூன்னு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஓ அண்ட் கியூவை நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே? சோ ஓ அண்ட் கியூவை ஜாயின் பண்ணிக்கிறோம். சோ இப்ப இதுல ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லைன் வந்து இந்த சர்க்கிள இன்டர்செக்ட் பண்ணுதா? சோ இந்த இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட வந்து நான் ஆர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஓபியும் ரேடியஸ் தான், ஓஆரும் ரேடியஸ் தானா? சோ அப்ப இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு சொல்லலாமா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஓக்யூன்ற லைன் பாத்தீங்கன்னா ஓஆர் பிளஸ் ஆர்கியூ அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாமா? இந்த ஓக்யூ வந்து ஓஆர் பிளஸ் ஆர்கியூ நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். சோ நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஆர் வந்து நமக்கு ஓக்யூவை விட சின்னது இல்லையா? சோ அதுதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஓக்யூ இருக்கு இல்லையா, இந்த ஓக்யூ வந்து ஓஆரை விட கிரேட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த ஓக்யூ இதோட லென்த் வந்து இந்த ஓஆரோட லென்த்தை விட கிரேட்டரா இருக்குதா? சோ இப்ப நம்ம ஓஆர் வந்து ரேடியஸ் பார்த்தோமா, அதே மாதிரி ஓபியும் ரேடியஸ் பார்த்தோமா. சோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னும் போது, சோ சிமிலர்லி ஓக்யூ வந்து ஓபியை விட கிரேட்டர். சோ இதை நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களா? சோ OQ is greater than OP. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க டான்ஜென்ட் லைன்ல எந்த இடத்துல நீங்க பாயிண்ட் வச்சு நீங்க வந்து அந்த லைனை வந்து நீங்க வந்துட்டு டிரா பண்ணீங்கன்னா, சோ நமக்கு வந்துட்டு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஓபிக்கு தான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ அப்போ இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் எப்பயுமே அந்த டான்ஜென்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ அவ்வளவுதான் இந்த தியரம் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ therefore OP is perpendicular to XY. ஓகேவா? சோ இப்ப நான் இந்த வீடியோ எண்ட்ல வந்து நான் பேப்பர் பிரசன்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்பும் நான் கிளியரா நான் உங்களுக்கு வந்து ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க அதை நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பை.